வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டின் நிறைவு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்புரையாற்ற உள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிகாவுடன் தொலைபேசியில் உரையாடினார். கோவாவில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இன்று பெண் இயக்குனர் டிம்பிள் டூகரின் திரைப்படம் திரையிடப்பட்டது. புதுச்சேரி காரைக்காலில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆந்திர பிரதேச மாநிலம் புட்டபர்த்தியில் நடைபெற்ற ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் எனும் சத்ய சாய்பாபாவின் கொள்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களை ஊக்குவிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய உதவிய தெலுங்கு கங்கை கால்வாயை புத்துயிர் பெற செய்வதில் சத்ய சாய்பாபாவின் பங்கு அளப்பரியது என அவர் நினைவு கூர்ந்தார். கிராமப்புற சுகாதார சேவைகள், இலவச கல்வி மற்றும் சமூக நலன் ஆகிய துறைகளில் இந்த அறக்கட்டளையின் முக்கிய பங்களிப்புகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, திரிபுரா ஆளுநர் திரு இந்திரசேனா ரெட்டி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். G20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் இன்று நிறைவு பெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள நிலையில் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இது குறித்து கூடுதல் தகவல்கள். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் 3வது நாளாக இன்று நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் நிறைவு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைவருக்கும் சமமான மற்றும் நியாயமான எதிர்காலம் எனும் கருப்பொருளில் சிறப்பு உரையாற்ற உள்ளார். இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் திருமதி சனேடாகா, கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி மற்றும் இத்தாலிய பிரதமர் திருமதி ஜார்ஜோ மெலனி ஆகியோருடனும் இருதரப்பு சந்திப்புகளை நடத்த உள்ளார். முன்னதாக இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா தலைவர்களின் 6வது சந்திப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா மற்றும் பிரேசில் அதிபர் திரு லூலு டாசில்வா ஆகியோருடன் கலந்துரையாடினார். தென்னாப்பிரிக்க அதிபருடனான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்ததாகவும் G20 தலைமைத்துவம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு அதிபர் திரு ராமபோசாவிற்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, சுரங்கம், முக்கியமான கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாகவும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிகாவுடன் தொலைபேசியில் உரையாடினார். ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடர்பான தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளித்ததற்காக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் பாராட்டியுள்ளார். இந்த மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதற்குமான இந்தியாவின் ஆதரவை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஹரியானாவின் குருஷேத்திரத்தில் நாளை நடைபெறவுள்ள சர்வதேச கீதை மகோத்சவத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு ஹரியானா அரங்கை திறந்து வைக்க உள்ளார். திரௌபதி கூப் பகுதியில் குருஷேத்திர பல்கலைக்கழகத்தால் ஹரியானா அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அரங்கில் இளம் கலைஞர்கள் ஹரியானாவின் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குருஷேத்திரத்தில் நடைபெறவுள்ள இந்த முக்கிய நிகழ்வில் 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 128வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 28ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
கோவாவில் நடைபெற்று வரும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் 4வது நாளான இன்று திரைப்பட தயாரிப்பாளரும் பெண் இயக்குனருமான டிம்பிள் டூகரின் லோக் மாதா தேவி அஹில்யா பாய் என்னும் திரைப்படம் திரையிடப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். சர்வதேச இந்திய திரைப்பட விழாவில் இன்று திரையிடப்பட்ட லோக் மாதா தேவி அஹில்யாபாய் திரைப்படம் 18ஆம் நூற்றாண்டின் மால்வா ராஜ்யத்தின் புகழ்பெற்ற ஆட்சியாளரான தேவி அஹில்யாபாய் ஹோல்கரின் வாழ்க்கையை விவரிக்கிறது. மத்திய பிரதேச அரசு அவரின் 300வது பிறந்த நாளை கொண்டாடும் தருணத்தில் இப்படம் வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்படத்தை இயக்கிய பெண் இயக்குனர் டிம்பிள் டுகர் கூறுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நாரி சக்தி என்ற தொலைநோக்கு பார்வை வெளிப்படுத்தும் வகையில் இத்திரைப்படம் இந்த விழாவில் திரையிடப்படுவதாக குறிப்பிட்டார். ஜுபின் கார் நடித்த அசாமிய திரைப்படமான சிகாரை இயக்கியவர்கள் இந்தியாவில் பிராந்திய திரைப்படங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை எடுத்துரைத்தனர். மேலும் சாங்ஸ் ஆஃப் தி ஆதம், த்ரிஷ்ய அதர்ஷ்ய, லாக்டவுன், பிகமிங் போன்ற திரைப்படங்கள் இன்று திரையிடப்பட உள்ள திரைப்படங்கள் வரிசையில் அடங்கும். கார்த்திகை தீப திருவிழாவில் மாவழி சுற்றுவது என்பது மரபு. அதனை காத்திடும் வகையில் புதுச்சேரி தனியார் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் முதன்முறையாக மாவழி பனை திருவிழா பாண்டி மெரினா கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாவழி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பனை மரத்தின் பயன்பாடு, கார்த்திகை தீப பண்டிகையின் வரலாறு மற்றும் மாவழி சுற்றும் நோக்கம் ஆகியவை குறித்து சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவழி திருவிழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவழி சுற்றி தங்களது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டனர். இதுகுறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு பாண்டியன் கூறுகையில், கார்த்திகை தீப திருநாள்ன்றது கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகள் பழமையான ஒரு மிகப்பெரிய தமிழர்களுடைய ஒரு பண்டிகையா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த திருவிழாவை மறந்து போயிருக்காங்க. அதுல சுத்தப்படுகிற இந்த கார்த்திகை மாவழியை கூட இன்னைக்கு எல்லாரும் மறந்து போயிருக்காங்க. நாம தொடர்ந்து இது சார்ந்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வந்த காரணத்தால இன்னைக்கு பல இடங்கள்ல இந்த கார்த்திகைல திரும்ப மக்கள் சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வேற எந்த விதமான ரசாயனங்களோ வேற எந்த விதமான வெடிவிப்புகளோ இந்த மாவழியில நம்ம சேர்க்கறது இல்ல. இது முழுக்க முழுக்க இயற்கையானது, முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் கிராமப் பகுதிகளில் இரவு முதல் தற்போது வரை இடியுடன் கனமழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதற்கிடையே இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அறிவித்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு பயனளித்து வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் காலணி மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் துறையில் குறிப்பிட்ட முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. 2500 ரூபாய் வரையிலான ஆடைகளுக்கும் காலணிகளுக்கும் தற்போது 5% ஜிஎஸ்டி மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதால் நடுத்தர வர்க்கத்தினருக்கு மலிவான விலையில் தரமான பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் மூலம் நுகர்வோருக்கு மலிவான விலையில் பொருட்களை வழங்குவதோடு எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் லாபத்தையும் உயர்த்தியுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற அறிவியல் மற்றும் புதுமை ஆராய்ச்சி நிறுவனத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டு உரையாற்றினார். மத்திய அரசு கல்விக் கழகங்கள் மற்றும் தொழில்துறைக்கு இடையிலான இணைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும், இதன் மூலம் இளம் ஆராய்ச்சியாளர்கள் புதிய தொழில்நுட்பத் துறைகளில் பல சாதனைகள் புரிய வழிவகுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், அறிவியல் மற்றும் புதுமை ஆராய்ச்சி நிறுவனம் நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் கூடங்களில் ஒன்றாக விளங்குவதாக பாராட்டினார். தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கல்வித்துறை மூலம் பண்பாட்டு இணக்க நாள் இன்று காரைக்கால் மேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக விழாவினை காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக வஉசி பள்ளியின் முதல்வர் திரு கனகராஜ், சமூக நலத்துறை இயக்குநர் திரு சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டின் நிறைவு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்புரையாற்ற உள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிகாவுடன் தொலைபேசியில் உரையாடினார். கோவாவில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் இன்று பெண் இயக்குனர் டிம்பிள் டூகரின் திரைப்படம் திரையிடப்பட்டது.
புதுச்சேரி காரைக்காலில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.